வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாள் ஆயிருக்கு. நம்மளுடைய சேனல்ல வந்து எந்த விதமான வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணல. இதுவும் வீடியோ கிடையாது. இது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கணும். அதனால நம்ம ஒதுக்க முடியல. எப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸுக்கு இன்னும் எப்படி ஈஸியா கொண்டு போய் டெக்னிக்கல் சேர்த்தணுங்கிறதுனால வந்து அந்த சார்ட் பார்க்கறதுக்கே நேரம் கரெக்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. அவங்க இன்னும் வந்து ஈஸியான மெத்தேட்ல எப்படியெல்லாம் அவங்க ப்ராஃபிட் பண்ணணும். சில டைம்ல வந்து அவங்க வந்து பயத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பயத்தை எப்படி போக்கணும், அது எந்தெந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆன்லைன்ல. அதனால தான் வந்து கரெக்டா வந்து கொண்டு போக முடியல. இதுவும் கூட உங்களுக்கு ஒரு கரகரப்பான வாய்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. இது வந்து எம்சிஎக்ஸ் ஸ்கூல் டெக்னிக்கல் எஜுகேஷனை வந்து வாட்ஸ்அப்போட சேனல். இப்போ இது கிரெடிட் பண்ணி ஒரு 3 மாசம் ஆச்சு. 3 மாசத்துல 45 ஃபாலோவர் வந்து வந்திருக்காங்க. இந்த லிங்க் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு நாளைக்கு ஒரு கால்ஸ் டு 2 கால்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயா வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கிறோம். அந்த கால்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து கிளாஸுக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு தப்பு இல்லை. அதனால நாங்க கொடுக்குற வந்து கால்ஸ் வந்து நம்மளோட தொழில்நுட்பத்துல வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து மற்றவங்க கிட்ட வந்து பெய்டு கால்ஸ் வாங்குறது, மற்றவங்க கிட்ட வந்து மேனேஜ் பண்றோம் அக்கௌண்ட், அந்த மாதிரிலாம் நீங்க எண்ணத்துலலாம் யாரும் இருக்க வேண்டாம். சுயமா நீங்க கத்துக்கிட்டு பண்றது தான் சரியா இருக்கும். நீங்க ஒரு டைம் கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்க வருஷம் பூரா நீங்க வந்து சுயமாவே நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அது பாருங்க. அந்த கத்துக்கிறதுக்கு தான் எம்சிஎக்ஸ் ஸ்கூல் வந்து டெக்னிக்கல் வந்து எந்த வகையில வந்தா பை ஆகும், எந்த வகையில வந்தா செல் ஆகும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கரெக்டா வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா வந்து பேசுனதே பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? நினைச்சு பாருங்க. ஒரே விஷயத்தான். ஒரே விஷயம் திருப்பி 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 நம்ம வர்றவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுறதால எந்த பிரயோஜனம் யாருக்கும் ஒன்றும் வரப்போறது கிடையாது. அதனால தான் வந்து நம்மளுடைய எம்சிஎக்ஸ் ஸ்கூல் யூடியூப் சேனல்ல வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் வர்றதில்ல. அதனால மற்றவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? நான் என்ன சொல்றேன்னா, கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நீங்களே சுயமா ட்ரேடிங் பண்ணுங்க, வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் எல்லாத்துக்கும் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால வந்து இது ஃபண்டமெண்டல் நியூஸ் எல்லாமே இது கொடுத்துருக்கோம். டெக்னிக்கல் கால்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இதுல நம்மளுடைய நண்பர்களும் வந்து ஃபண்டமெண்டல் அனுப்புவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கோம் 28ஆம் தேதி மே. அதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது நியூஸ். அதை நம்ம கொடுத்துக்கிட்டே நிறைய வீடியோ லென்த் ஆயிரும்ல, அதனால பார்க்குறோம். டோரன் ஃபார்மா கொடுத்துருக்குறோம். 20 பாயிண்ட் கெயின். அப்புறம் போர்ட்ஃபோலியோவோட கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ் நிறையா கொடுத்துருப்போம். நம்ம இப்போ க்ரூட் ஆயில் கொடுத்துருக்குறோம். க்ரூட் ஆயில் இந்த அன்னைக்கு நோ லாஸ் நோ கெயின்னால எதுவுமே போடல. நெக்ஸ்ட் வந்து பயோகான் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு பிட்காயின் கொடுத்துருக்குறோம். பயோகான் இல்லை, பிட்காயின் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு 200 யூஎஸ்டி கெயின் அது மாதிரி போட்டிருக்குறோம். ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்ல யூஸ். இதெல்லாம் உங்களுக்கு இதான் பாருங்கள், நல்ல நியூஸு. அப்புறம் பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்குறோம். ஒரு 30 ரூபாய்க்கு பை கொடுத்துருக்குறோம் பாருங்கள். 30 ரூபாய்க்கு கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 30 ரூபாய்க்கு டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம். டார்கெட் ஒரு 120 102 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டு 450 ரூபா, கெயின் 3750 ரூபா போட்டிருக்கிறோம். இதில் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள். எடிட் எதனால் பண்ணுறோன்னா, ஒரே மெசேஜ் வந்து மாற்றி மாற்றி போடும்போது லைனாக நிறையா வர்றதுனால அதை எடிட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து டேட் வரியாக நீங்கள் போய் அந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்குது மார்க்கெட்டுன்னு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். டேட் இருக்குது உங்களுக்கு, ஜூன் 5ஆம் தேதி. அதனால் நீங்கள் அந்த டேட் பார்த்துக்கலாம். நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து மறைக்கணும் அப்படின்னு கிடையாது. க்ரூட் ஆயில் கொடுத்துருக்குறோம் 28 பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் டைமு. ரெண்டாவது டைம் க்ரூட் ஆயில் கொடுத்துருக்கோம் ஒரு 57 பாயிண்ட் வந்திருக்குது. அதனால் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் சில்வர் கொடுத்துருக்கோம் ஒரு 250 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்குது. சில்வர் மறுபடியும் கொடுத்துருக்குறோம், அது எஸ்எல் ஆகிருக்குது. மறுபடியும் க்ரூட் ஆயில் கொடுத்துருக்குறோம், மறுபடியும் வந்து 10 பாயிண்ட்டு வந்திருக்குது. ஆனால் இது கொடுத்தது வந்து 6:47 கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து நைட்டு வந்து ஒரு 11:15 வரைக்கும் இது வந்து பெரிய மூமெண்ட்டே இல்லை அந்த அன்னைக்கு. அதனால் வந்து 10 பாயிண்டில் வந்து அது புக் பண்ண மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஆனால் வந்து இந்த சேனலில் வந்து ஒரு டைம் மெசேஜ் போட்டால் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எடிட் பண்ணாலுமே நம்ம எந்த டைம் மெசேஜ் போடுறோமோ அந்த டைம் தான் நம்மளுக்கு காமிக்கும்.
ஆனால் வந்து 10 பாயிண்ட் கெயின் புக்குன்னு போட்டது வந்து நைட் 11:15 டு 11:20 இல்லை 11:15 போட்டிருப்போம். ஆனால் டைம் நம்மளுக்கு இந்த டைம் தான் காமிக்கும். அதனால் நம்ம சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி போட்டிருக்கிறோம் பாருங்கள். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யூ வில் த ஹியூஜ் ப்ராஃபிட் ஃபார் த 5 இயர். இப்போ நீங்கள் ரிசல்ட் வந்திருக்குது இல்லை, நம்ம மத்திய அரசு வந்து வந்திருக்கிறதுனால, புதிய மத்திய அரசு வந்து இப்போ வந்திருக்குது பிஜேபியில் 3வது டைமு. அதனால் 45 கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, பேசிக் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு போட்டுக்கோம். இதில் என்ன அப்படின்னா வந்து இவங்க இப்போ ஆந்திர பிரதேசில் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்ததுனால வந்து சந்திரபாபு நாயுடோட கவர்மெண்ட்டு அது கூட வந்து என்டிஏ கவர்மெண்ட் கூட்டணியோட இருக்கிறதுனால ஒரு 45 ஸ்டாக் வந்து ஏறுறதுக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒரு 5 வருஷத்தில் இவங்க ஆட்சி முடியிருக்குள்ளன்னு அது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் கொடுத்துருக்குறோம். இதனால் நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்கள் 45 ஸ்டாக் கொடுத்துருக்குறோம். அப்புறம் மறுபடியும் வந்து எம்ஜிஎல் கொடுத்துருக்குறோம். மண்டே கொடுத்து 10ஆம் தேதி. அது டார்கெட் ஹிட்டு 25 பாயிண்ட்டு. ஃபியூச்சரில் வந்து ஒரு 10,000 ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். ஃபியூச்சரில் ஒரு லாட் எடுத்துருந்தா இது 400 ரூபா ஒரு பாயிண்ட்டு. ஃபியூச்சரில் நம்ம ஈக்குட்டி கூட எடுத்துக்கலாம், நார்மலாக நம்ம இருக்குன்னு நினைக்கிறவங்க. இப்போ க்ரூட் ஆயில் கொடுத்துருக்குறோம். க்ரூட் ஆயிலில் வந்து 153 பாயிண்ட் கெயின் அதே டேட்டில் 10ஆம் தேதி 24. இது நல்ல ப்ராஃபிட் தான். செகண்ட் டார்கெட்டை ஹிட் ஆயிருக்கு. நல்ல ப்ராஃபிட். இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் கற்றுக்கணும். ஃபண்டமெண்டல் நிறையா நியூஸ் அப்டேட் கொடுக்குறோம். க்ரூட் ஆயில் வந்து அன்றைக்கி கொடுத்தோம், அன்றைக்கி ஒரு மூவ்மெண்ட் இல்லை. அதனால் ஒரு இது வந்து நேற்று வந்து கொடுத்தது. நேற்று 12ஆம் தேதி க்ரூட் ஆயில் 55 பாயிண்ட் கெயின் வந்துருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் 40 பாயிண்ட் வந்து நம்ம 40 ரூபாய்க்கு வந்து பை கொடுத்துருக்குறோம் கால் ஆப்ஷனு. ஆனால் எக்ஸ்பிரே டே, அதனால் அது மூவ்மெண்ட் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து இப்போ மார்க்கெட் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஃபண்டமெண்டலில் வந்து இது வந்து ஃபண்டமெண்டலோட நியூஸு. இது வந்து டைம் ஹாரம் வந்து பொசிஷனல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நம்ம எப்படி இது வந்து கொண்டு போகணுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ முக்கியமாக ஃபண்டமெண்டலையும் டெக்னிக்கலையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் எப்போவுமே ஒரு மினிமம் அமௌண்ட் போட்டு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து டெக்னிக்கலை முடிச்சிருக்கணும். அதனால் மறுபடியும் ஒரு நல்ல நியூஸ் நம்ம பார்ப்போம். எந்த